ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 31 சேலஞ்சில் டே 8 வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று நான் என்ன படித்தேன் அப்படின்னா, தமிழில் வந்து இயல் 6 வந்து நான் முடிச்சிட்டேன். மேக்ஸில் வந்து நான் வந்து எஸ்ஐயில் டைப் 1 டைப் 2 அதுதான் படித்தேன். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வந்து காலையில் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால எனக்கு படிக்கிற டைமே நான் படிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து காலையில் அந்த 12 மணிலேருந்து அந்த 1:30 2 அந்த மாதிரி அந்த 11:30 to 2 அதுக்குள்ளே, இல்லை அப்படின்னா 3 to 4:30. ஸோ அந்த டயத்தில் படித்தா தான் ஈவினிங் வந்து நான் வீடியோஸ் போடுறதுனால நான் ஈவினிங் படிக்க முடியும். இல்லை அப்படின்னா நைட் ஸ்டடி பண்ணணும் 10 o'clock மேலே, இல்லை அப்புறம் மார்னிங் 4 o'clock to 5:30. ஸோ இந்த டயத்தில் தான் எனக்கு படிக்க முடியும். ஸோ நான் வந்து இது மட்டும்தான் நேற்று நல்லா முடித்தேன். ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 வந்து தமிழ்நாடு கட்டிடக்கலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் படித்தேன். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, அதை ஒன்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு 2 times நான் பார்த்தேன் அப்படின்னா தான் கரெக்டாக எனக்கு ஃபுல் ஃபில்ஜாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இது ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தமிழ் இயல் 7 மேக்ஸில் டைப் 3 பார்த்துட்டு ஜிஎஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு இருக்குது பார்த்தீங்களா, அது நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அண்ட் தென் நம்ம வந்து ரீசனிங் வந்து ரெண்டு பாட்டு தானே, 3 4. ஸோ அது இன்றைக்கி நான் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸ் நான் ஒரே ஒரு டைப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நமக்கு ரீசனிங் வந்து 3 to 4 வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ரீசனிங்கும் மேக்ஸு, அதுக்கப்புறம் 7th இயல், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கும் போது நமக்கு இதுவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி இது படிக்கிறதே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் படித்தனால நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். பொதுவாக பாலிட்டின்னு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஆர்டிக்கலை வச்சு நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து டேரெக்டாக வந்து இப்போ ஆர்டிக்கல் 17 என்னன்னு கேட்குறத போய் இப்போ வந்து நமக்கு அதில் ட்விஸ்டடாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிட்டி நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நிறையா வரும். குரூப் 4லேயே நமக்கு கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அந்த பாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் அதனால் ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் ரொம்ப நல்லா படிச்சுப்போம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் வருவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் அவங்களாம் வருவாங்க. அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க 3 பேர் வரும்போது அவங்களுக்குரிய ஆர்டிக்கிள் வந்து நமக்கு படிச்சுக்கணும். அந்த அதே மாதிரி அவங்க க்ரைட்டீரியா இருக்கும். இப்போ வந்து ஆர்டிக்கல் 100 அப்படின்னா அது என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுது, 66 என்ன சொல்லுது, 61 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் வரும், அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அவங்க யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாலிட்டியில் வந்து பேசிக்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த 3 லெசன் தான் நமக்கு பேஸ். அதை வச்சு நம்ம 11th 12th வந்து அந்த சார் படிக்கிறது. மேக்ஸிமம் இந்த 3 லெசன் நீங்கள் வந்து தரோவாக எல்லா பேஜஸுமே எப்படி கேட்டாலும் நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பாலிட்டியில் வந்து 50% நீங்கள் முடிச்சிருவீங்கப்பா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பிவைக்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லெசனில் பேஸ் பண்ணி தான் நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். மாற்றி கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க ஆர்டிக்கல் வச்சு கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் தகுதிகள் வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 3 லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாலிட்டி அவ்வளோ வந்து கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் வந்து கிஷோப் அகாடமி ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 10 ஷெடியூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக தான் கொஞ்சம் வந்து இதாகும். ஸோ அந்த பேசிஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பார்ப்போம். இதே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ அவசர நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் வந்து 2க்கும் மாறும். இப்போ 123 குடியரசுத் தலைவர் இருப்பாப்புல, ஆளுநர் வந்து 213 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அங்கே ஹை கோர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாப்புல, அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாப்புல. இங்கே ஆர்டிக்கல் 78ன்னு சொன்னோம்னா அங்கே 167 நினைக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் படித்தாலும்
அதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும். யார் வந்து ஹெட்டாக இருப்பா, யார் யார் என்ன பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வழக்கறிஞர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதில் வந்து அட்வொகேட் ஜென்ரல் இருப்பாங்க, இல்லைன்னா அட்டார்னி ஜென்ரல் இருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு இருப்பாங்க, ஸோ வந்து மேலவையா கீழவையா எவ்வளோ டைம்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக புக் எடுக்க ஃபுல் நோட்ஸ் இல்லாட்டி கூட அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப டெப்த்தாக கேட்குற கொஷின்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து உள்ளாட்சியிலேருந்து எவ்வளோ பேர் தேர்ந்தெடுப்பாங்க, இப்போ பட்டதாரியிலேருந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கும்போது வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் மேலவை கீழவை, அதுக்கப்புறம் நெருக்கடி நிலைனா என்னது, அவசர சட்டம் என்ன ஆர்டிக்கிள், ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து அப்புறம் வந்து ரொம்ப வந்து அடித்து துவச்ச கேள்வி அப்படின்னா அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு அரசின் தலைவர் யார் வருவா, அரசாங்கத்தின் தலைவர் யார் வருவா அப்படின்றதே நமக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பிவைக்யூ வந்து இந்த 2 கொஷின் அடிக்கடி வரும். நீங்கள் முன்னாடி நீங்கள் எழுதியிருந்தீங்க எக்ஸாம்ஸ் அப்படின்னா அந்த 2 கொஷின் வந்து அடிக்கடி நம்ம கேட்குற கொஷின்ஸ் அதுவாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இது பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. மோட்டிவேஷன் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. 5 மெம்பர்ஸுமே வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஏஜ் இருக்கா அப்படின்றது தெரில. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காவும் ஃபஸ்ட் எனக்கு தெரியலப்பா. சப்போஸ் நான் எதாவது தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு க்ரைட்டீரியா அண்ட் ரியாலிட்டி தான். ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹோம் மேக்கர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு நீங்கள் அதை வந்து அடாப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை உருவாக்கி நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து எடுத்து லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுவே பண்ணும்போது படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான்ப்பா. ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஷியோராக நீங்கள் கிராக் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து என்னால் படிக்க முடியல, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டு தான், வேலை நிறையா இருக்கும். ஈவன் எனக்குமே வேலை இருக்குது. நானுமே 11 மணிக்கு டெய்லி படிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் டெய்லியும் 12 மணி ஆயிரும். ஸோ டெய்லியும் 12 மணி ஆயிரும். டெய்லி ஒரு 20 நிமிஷமாக படிச்சுட்டு தான் நான் வீடியோ போடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம எதாவது படித்தா தான் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு தகுதி நான் வச்சுக்குவேன். ஸோ அப்படிங்கும்போது நான் எதாவது படிக்கிறேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் படிச்சு தான் நான் அடுத்த வீடியோ கொடுக்கணும், ஏன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்றது நான் ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ படிக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ படிக்கட்டி கூட அதில் கொஞ்சமாவது நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கப்பா. எப்பயுமே வந்து படிக்கிறத கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் எடுத்தோடனே 8 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா முடியவே முடியாது. இப்போ நானே 6 மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு 8th டே முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதில் 4 நாள் 5 மணி நேரம் படித்தேன். மித்த எல்லாமே 4 மணி நேரம், 4:30 மணி நேரம், 3:45 மணி நேரம் அப்படிதான். 6 மணி நேரம் ஒரு நாள் கூட நான் முடிக்கல. ஆனால் பட் நான் 31 நாள் வந்து டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து நோக்கி போயிட்டு இருக்கேன். சரி நான் ஏதோ படிக்கிறேன், ஓகே நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ இதான் கான்செப்ட். நீங்கள் படிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அதுக்கான உழைப்பு போட்டோம் அப்படின்னா அதுக்கான இது நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து ஒன்று ஒர்க்கிங் பர்சன் படிப்பீங்க, இல்லாட்டி ஹோம் மேக்கர்ஸ் படிப்போம், இல்லாட்டி ஃப்ரெஷர்ஸ் படிப்பாங்க, இல்லைன்னா காலேஜ் போயிட்டு இருந்து படிப்பாங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஏன்னா சில பேர் மார்னிங் போயிட்டு நைட்டு வர பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ ஆனால் பட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒர்க்கிங் பர்சன்ஸும் சரி, ஹோம் மேக்கர்ஸுமே சரி, எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் படிக்கிறேன், 2 மணி நேரம் தான் படிக்கிறேன், 4 மணி நேரம் தான் படிக்கிறேன், என்னால் கிராக் பண்ண முடியுமா? இவங்க 8 மணி நேரம் படிக்கிறாங்க, 10 மணி நேரம் படிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறது தான் தப்பு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க படிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் உண்மையாக படிக்கிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 100% படிச்சுட்டு போகிறவங்க யாரும் கிடையாது. 60% படித்து கிராக் பண்ணவங்களும் இருக்காங்க எக்ஸாம். ஸோ நீங்கள் 60% ஒழுங்காக படிச்சிருக்கீங்களான்றதை மட்டும் பாருங்கள். ஏன் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே தெரியும். இப்போ நீங்கள் டெய்லி வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேரை பார்ப்பீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேதர் ஆகும். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒருத்தவங்களுக்கு சொல்கிற அந்த அவங்க லெவலை மீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறதுனால தான் இது பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்களாம் வந்து ஒரு இதில் வந்து ஷைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களால் அவ்வளோ எஃபர்ட் ஒரு இதில் போட முடியுதுங்கும்போது இன்னொன்றில் வந்து அந்தளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியும். ஸோ அதுதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீக்னஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது தமிழ் வந்து வீக் அப்படின்னா தமிழில் வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
மேத்ஸ் அப்படின்னா மேத்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் கொஞ்சம் பண்ணணும். இதே ஜிஎஸ் அப்படின்னா ஜிஎஸ்லேயே நிறைய இருக்கு. பாலிட்டி இருக்கு, ஐஎன்எம் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வருது, அதில் நீங்கள் எதில் வந்து கொஞ்சம் நீங்க வீக்கா இருக்கீங்கன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி ஏன் அப்படின்னா வந்து யாருக்குமே வராது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் தான். நம்ம சொல்லுவாங்க பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய படிச்சத வச்சு நமக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து நிறைய படிச்சிருப்போம். தமிழ்லயும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி நிறைய வந்து பழமொழிகள் படிச்சிருப்போம். டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்து 2025 இப்பதான் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைச்சிட்டு ஐயோ அதுக்குள்ளே ஃபெப் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாருமே இருப்போம். அதுதான் காலம் உயர்க்கம் நிக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து, ஒருத்தவங்க ஹோம் மேக்கர்ஸ்லயே சொல்றாங்க. சில பேர் வந்து ஹோம் மேக்கர்ஸ் வந்து வீடியோ போடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சேன். ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னு வீடியோ போடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா பட் என்னால ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்குள்ள படிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க டாட்டர்ஸ் ஆர் சன் இருக்கும். ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து 9:00 முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவங்க 5:00 குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்க 3:00 மேல தான் ஒர்க் பண்ணுவாங்க. நடுவு பிட்வீன்ல அவங்களுக்கு இருக்கும். யாருமே கொஸ்டின் கேட்காத மாதிரி இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்குது, எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம்ன்றது நம்ம ஒதுக்கிக்கிறது தான். சில பேருக்கு மார்னிங் வந்து ஒதுக்க முடியும். சில பேருக்கு நைட் ஒதுக்க முடியும். சில பேர் வந்து டேஸ்ல இன் பிட்வீன்ல படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஒதுக்குறதாம்ப்பா. ஸோ இதுதான் வந்து இப்போ ஏன்னா நானுமே வந்து இப்போ வந்து வெட்னஸ்டே, டியூஸ்டே நைட் நான் படிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நேத்து நைட் படிக்கிறேன். இன்னைக்கு நைட் நான் படிப்பேன். ஏன் அப்டின்னா வந்து மார்னிங் வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்குன்றனால எனக்கெல்லாம் வந்து ஃபுல்லா படிக்க முடியல. அப்படின்றனால நான் இன்னைக்கு நைட் நான் கண்டிப்பா படிக்கலான்ற பிளான்ல தான் இருக்கேன். கண்டிப்பா படிப்பேன். ஏன் அப்படின்னா நான் டெய்லியும் படிக்க மாட்டேன் நைட்டு. ஏன் அப்ப டெய்லி நைட்டு படிச்சோம் அப்படின்னா என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடும். ஸோ நான் படிப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நைட் ஸ்டடி பண்றதா ஆளா இருந்தீங்க, இல்ல நைட் ஸ்டடி போறேன் அப்படின்னா நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் டே வந்து உங்களுக்கு ஃபுல்லா கன்வென்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வரலப்பா நீங்க டெய்லியும் நைட்டு கூட படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா நீங்க படிக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. 13 வந்து என்ன அப்படின்னா 13 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் என்ன சொல்றேன்னா, ஃபேமிலில சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க உங்க கைய பாருங்க. உங்க கையில இருக்க 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஸோ அதே மாரி தான் மனிதர்கள். யாருமே கடைசி வரைக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. நான் ரியாலிட்டி மட்டும் தான் பேசுறேன். ஸோ அதுக்காக வந்து யாரையும் அப்போஸ் பண்ணி பேசுறதில்ல. ஸோ ஜஸ்ட் ரியாலிட்டி அதுதான். ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து எப்பயுமே எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைச்சிராது. ஸோ அது ஒரு கான்செப்ட். எப்பவுமே நமக்காக நம்ம மட்டும் தான் இருப்போம். அத ஃபர்ஸ்ட்டு நீங்க ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா வந்து எப்பயுமே வந்து அதுதான் ரியாலிட்டி. நமக்கு நம்ம மட்டும் தான் இருப்போம். ஏன் அப்டின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க இத பிரிச்சுக்கோங்க. இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாரி நீங்க பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்டி பிரிச்சிருக்கும்போது எல்லார்கிட்டயுமே நம்ம வந்து தொறந்த புத்தகமா இருக்க மாட்டோம். கண்டிப்பா சில பேர்ட்ட சில விஷயம் சொல்லுவோம். சில பேர்ட்ட சில சொல்ல மாட்டோம். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் நானும் இருப்பேன். ஸோ அதான் சேஃப். எல்லார்ட்டயும் நம்ம எல்லாமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பட் நம்மகிட்ட உண்மையா தான் இருப்போம். கரெக்ட்டா? நம்மகிட்ட எதுவுமே மறைக்க மாட்டோம்ல. ஸோ அப்படிங்கும்போது நம்ம நமக்காக மட்டும் தான். அதே மாரி எப்பவுமே செல்ஃப் அனாலிசிஸ் நீங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணா மட்டும் தான் நம்பனால வந்து இதாகும். இப்ப நீங்க செகண்ட் கொஸ்டின் கேட்கலாம். சரி இவ்ளோ பேசுறியே, நீ வந்து எத்தன எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க? எவ்ளோ கிளியர் பண்ணியிருக்க? அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா நான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலப்பா. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட் இருந்தாலுமே இது சொல்லப்போனா நானும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். பண்ணதுல எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து நான் எவ்வளோ தான் படிச்சாலுமே தமிழ் வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் குரூப் 4ல தமிழ் நான் அப்படி படிச்சேன். 4 மாசம் தான் படிச்சேன். 4 மாசம் தமிழ் நான் அவ்ளோ நோட்ஸ் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ நோட்ஸ் எழுதி வச்சிருவேன். கட் பண்ணி ஓகே இந்த கொஸ்டின் கேட்பான், அந்த கொஸ்டின் கேட்பான், இதுல கேட்பான், அதுல கேட்பான், வெண்பாவா, அடியா, சீரா, தொடையான்னு அப்படி எழுதி வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா எப்படியாவது தமிழ் படிச்சு நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எவ்வளோ தமிழ்ல எடுத்தேன் அப்படின்னா வெறும் 78 கொஸ்டின் தான் எடுத்தேன் நான். ஆனா அது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஆனா என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குறைஞ்ச டயத்துல தமிழ் அவ்வளோ படிச்சிருக்கீல அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பட் நான் வந்து எனக்கு தமிழ் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 85 எடுத்திருக்கணும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். ஸோ அதனால நான் வந்து கொஞ்ச நாள் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் படிக்கிறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அகைன் படிக்க வந்ததுக்கு காரணம் வந்து சில காரணம் இருக்கு. அதையும் நான் சொல்றேன் நானு. லேட்டரா சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ நமக்கு நிறைய நோட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கல்ல. எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு கவர் ஆகறதுக்கு. ஸோ நம்ம பேக் டூ ஸ்டடி போடலாம். வித் பேஷண்டோட போடலாம் அப்படிலாம் போட்டேன். ஸோ அது யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் தமிழ் நடத்தி போட்டேன் கஷ்டப்பட்டு. அப்படியாவது நம்ம கஷ்டப்படுற மாரி இங்க இருக்கும், அங்க இருக்கும். இத படிங்க, அத படிங்கன்னு சொல்லி போட்டேன். அதுவும் பார்க்கல. சரி மேத்ஸ் வந்து நான் கடற்கணிதம், கணியன் எல்லாமே எடுத்து தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அத போட்டேன். அதுவும் பார்க்கல.
சரி நம்ம வந்து லைவ் டெஸ்ட் குடுப்போம். ஸோ அத வச்சு நம்ம படிச்சுக்கலாம். நம்மளும் படிச்ச மாரி இருக்கும். லைவ் டெஸ்ட் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் பெருசா போகல. ஸோ மேத்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து இது பண்ணேன். ஸோ மேத்ஸ் கொஸ்டின் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆயிரும். அந்த கொஸ்டின் ஏன் அப்டின்னா ஸ்கூல் புக் இருக்கணும். 24 அதெல்லாம் இது பண்ணேன். அதுவும் போகல. ஸோ எல்லாமே இதுக்கு இப்ப நான் என்ன நெனச்சேன்னா, சரி யூடியூப் வந்து வேஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிருவோம் அப்டின்னு நெனைக்கும்போது தான், ப்ரிடிக்ஷன் போட ஆரம்பிச்சேன் நானு. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ அப்படி போடும்போது தான் வந்து ஒவ்வொரு வீடியோவா போட்டு இப்ப நெறைய வீடியோஸ் போயிட்டு தான் போடுறேன். பட் இருந்தாலும் அதுவுமே வந்து பாப்புலரா அப்டின்னா அப்படி கிடையாது. 16,000 பேர் 10,000 பேர் ஒரு வீடியோ பாப்பாங்க. அத இன்ஸ்டிடியூட்ல அதே இது நம்ம போட்டோம் அப்டின்னா, ஒரு 1000 பேர் பாப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த 1000 பேர் என்னோட வீடியோ பாக்குறாங்க அப்டின்னா, அந்த 1000 பேருக்கு சரி என்னோட வீடியோ தேவையா இருக்கு. ஸோ அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்னா ட்ரை பண்ணா தான் நமக்கு என்ன வருதுன்றதே தெரியும். ஏன் அப்டின்னா இப்ப எக்ஸாம்க்குமே வந்து சிலர் 50% எஃபோர்ட் போடுறாங்க. அவங்க சக்சீட் ஆயிடுறாங்க அப்டின்னா, அது அவங்களோட கெப்பாசிட்டி. சில பேர் 100% போட்டு இதாகுறாங்க. சில பேர் 150 போட்டா மட்டும் தான் நம்ம எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் இதாகும் அப்டின்னா, அது நம்மளோட இது. அது ஒவ்வொருத்தவங்க ஆனா பட் எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா சக்சீட் ஆயிரலாம். எஃபோர்ட் போட்டு ஆகவே முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் அதான் ஆக்சுவலா வந்து இந்த மாரி சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த மாரி யாரும் இது பண்ண மாட்றாங்க அப்படின்னா, எப்பயுமே அப்படிதான். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேர் இப்ப சக்சஸ் ஸ்டோரீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் வந்து போஸ்டிங் போட்டு வின் ஆகி இது பண்ணியிருப்பாங்க. போஸ்டிங் போயிருப்பாங்க. அப்ப நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த மாரி 7 மணி நேரம் படிச்சேன், 8 மணி நேரம் படிச்சேன், 7 வருஷம் படிச்சேன், 5 வருஷம் படிச்சேன், 1 வருஷம் படிச்சேன்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான். ஆக்சுவலா அத நம்ம ஏன் பார்க்குறோம்? அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்கன்றனால தான் பார்க்குறோம். இதே அவங்க சக்சஸ் ஆகாம இருந்தா நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதான் சொல்றேன். இப்ப நம்ம பட்ட கஷ்டத்த சொல்றதுக்கு கூட, நம்ம வெற்றி அப்படின்ற ஒரு வாகை சூடுனா மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்பதான் ஒரு 4 பேராவது கேட்பாங்க. இல்ல அப்படின்னா, யார் அந்த பைத்தியம் உளறுது அப்படின்ட்டு போயிருவோம். அதுதான் ரியாலிட்டி அதுதான். ஏன்னா வந்து அவங்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஷ்டம். அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இப்ப நான் கஷ்டப்பட்டு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, என் கஷ்டத்த அடுத்தவங்க கஷ்டமா பார்க்கணும் அப்படின்றது அ எந்த இதுவும் கிடையாது. அந்த எதிர்பார்ப்புலாம் நான் வைக்கவே கூடாது. அந்த ரியாலிட்டியும் கிடையாது. ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னி. ரியாலிட்டி அதுதான். ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இவங்க இப்படிதாங்க, அப்படிதான், இப்படிதான் அப்படின்றது கிடையாது. அதனால எப்பயுமே நம்ம மேல நான் கான்ஃபிடன்ட் வைக்கணும். நம்மளால முடியும்னு நெனைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஏன் அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். நான் ஒரு நாள் படிப்பேன். அப்புறம் அங்கிட்டு ஒரு நாள் படிக்க மாட்டேன். அப்புறம் அங்கிட்டு ஒரு நாள் படிப்பேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிச்சிருக்கேன் நானு. ஆனா அங்கிட்டு 3 நாள் படிக்க மாட்டேன். ஸோ இதுதான். அப்படி நீங்க இருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண தப்பு. அத நீங்க பண்ணாதீங்க அவ்வளவுதான். அதே மாரி வந்து படிக்கிறதுல 2 விஷயம் இருக்கு. அது படிக்கிறதுன்னு இல்ல, எந்த விஷயம் பண்றதுனாலுமே இருக்கு. சந்தோஷமா, இஷ்டப்பட்டு பண்றது ஒண்ணு இருக்கு. வெறுப்போட பண்ணியே ஆகணுமா அப்படின்னு பண்றது இருக்கு. ஸோ அத நம்ம எப்படி பண்றோன்றதுல இருக்கு. அ இப்ப எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா வந்து, இப்ப கான்செப்ட் சொல்லுவாங்க தெரியுமா? லவ் யுவர் எனிமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா அத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்கள முந்தணும் அப்படின்னா, அவங்க கிட்ட என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு? அவங்க எவ்வளோ மெனக்கெடுறாங்க? அவங்க என்னலாம் பண்றாங்கன்றத அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா பொதுவா சொல்றேன். ஸோ அந்த மாரி இப்ப நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து புடிக்கல, எதுவுமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அத தனியா வந்து அப்ரோச் பண்ணணும். எப்படியெல்லாம் அது இருக்கு? எப்படியெல்லாம் கேட்டுருக்காங்க? எப்படிலாம் படிக்கணும்? அப்படின்னு சொல்லி அத ஃபர்ஸ்ட்டு நமக்கு புரியணும். பிடிக்கிறத மாத்தணும். அப்பன்னா மட்டும் தான் படிக்க முடியும். அதனால லவ் யுவர் எனிமி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அத நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து பேசிக் தான். ஏன்னா அப்பதான் அதுல என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். 3 திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து கஷ்டம் வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். ஈவன் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா வந்து அது ரொம்ப ரிலேட்டபிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து, சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசா தெரியும். அதாவது உலகத்திலேயே நம்ம தான் கஷ்டப்படுறோம். யாருமே கஷ்டப்படலன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து அந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கும்போது, அ ஆக்சுவலா வந்து நான் இது வந்து எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்றேன். நம்ம துணி காய போடுவோம். அப்ப வந்து அவ்வளவு நேரம் காத்தடிச்சிருக்காது. எதுவுமே ஆயிருக்காது. நம்ம காயப்படுவோம். ரொம்ப காத்தடிக்கும். 10 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலைய நம்ம 1/2 மணி நேரம், 40 நிமிஷம் கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு வருவோம். நல்லா வந்து கிளைமேட் நல்லாருக்கும். திடீர்னு மழை பெய்யும். ஸோ, அதுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இயற்கை கூட நம்மள வச்சு செய்யுதுடா அப்படிம்போம். அப்ப நெறைய தடவ சொல்லுவாங்க. இந்த ஆண்டவனுக்கு என்னதான் நம்மள போட்டு இப்படி வச்சு செய்றாப்லயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தோணும். ரிலேட்டடா பண்ணுவோம். ஏன்னா நான் பல தடவ அப்படி யோசிச்சிருக்கேன். அதுக்காக வந்து நம்ம ஒண்ணும் காட் சூசன் சைல்டு கிடையாது. சொல்லுவாங்க தெரியுமா? காட் சூசன் சைல்டு நீப்பா உன்னதான் அந்த மாரி காட் சூசன் சைல்டு நம்ம கிடையாது. நம்மளே தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மளே வந்து வச்சு செய்றது வந்து அவங்க வேலை கிடையாது. எல்லாருமே இது பண்றாங்க. நம்ப வீட்ல இருக்க இப்ப நான் என் வீடு இருக்க ஏரியாலயே இன்னும் 40, 50 வீடு இருக்கு. ஸோ, அதுல ஒரு 4 பேர் வந்து துணி துவைச்சு போட்டுருக்க மாட்டாங்களா? அவங்களோடதும் கண்டிப்பா நனஞ்சு தான் ஆகும். ஸோ, இது ரியாலிட்டி தான். ஆனா, அத நம்ம யோசிச்சுக்க மாட்டோம். நமக்கு மட்டும் தான் எல்லாமே நெகட்டிவா நடக்குது அப்படின்றது நமக்கு இருக்கும்.
ஃபோர்த் திங் என்ன அப்டின்னா, நம்ம விஷயத்த பெருசாவும், அடுத்தவங்க விஷயத்த சின்னதாவும் நம்ம நெனைப்போம். அப்படியே நீங்க ஆப்போசிட்டா நெனச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற விஷயத்த சின்னதாவும், அடுத்தவங்க விஷயத்த பெருசாவும் நெனச்சு பாருங்க. நமக்கு கஷ்டம் பெருசாவே தெரியாது. மேக்ஸிமம் நீங்க அப்படி ட்ரை பண்ணி பாத்தாங்க, நம்மளோட கஷ்டம் நமக்கு சின்னதா மட்டும் தான் தெரியும். ஏன் நான் மோட்டிவேஷன் மேக்ஸிமம் நீங்க பார்க்க வேணாம், கேட்க வேணாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா, 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கஷ்டத்த பெருசா நினைக்காம, ஓகே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு பார்த்துட்டு போறவங்க இருக்காங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. எனக்கு அது இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படும்போது, ரொம்ப டவுனா இருக்கும்போது, யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இன்னும் அது ரொம்ப சப்ரஸ் ஆயிரும். என்ன டிப்ரஸ் பண்ணிரும். ச்சே! இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே, மனுஷனா எதுக்குடா பிறக்குறாங்க? எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாரி. அந்த மாரி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாளே உங்களுக்கு முடிஞ்சுச்சு. ஸோ, அதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இப்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுக்காக இந்த உலகம் நிக்க போறது கிடையாது. அவ்வளோதான். அது போய்க்கிட்டே தான் இருக்கும். இப்ப நான் ஒரு நாள் ஒரு வாரம் படிக்காம போயிட்டாலும் கூட, அந்த ஒரு வாரம் முடிஞ்சிரும். எல்லாரும் படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க. நான் தான் படிக்காம இருப்பேன். ஸோ, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அது இருக்கட்டும். சிரிச்சுட்டே கடந்துட்டு போறத தவிர வேற வழியே இல்ல. ஏன் அப்டின்னா, நாளைக்கு வந்து இதோட நம்ம நெலம மாறுமா? மோசமாகுமான்னு தெரியாது. ஸோ, இன்னைக்கு நம்ம சிச்சுவேஷன் என்ன இருக்குன்றத நம்ம புரிஞ்சுட்டு படிச்சோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறலாம். மேக்ஸிமம் வந்து மோட்டிவேஷன்றது நம்ம லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து நெறையா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஐஏஎம் படிக்கிறோம். இவ்ளோ லீடர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டோம். சில பேர் வேணா புக்ஸ் வந்து ஹாபீஸா படிச்சிருப்பாங்க. இல்லாட்டி பிடிச்சு படிச்சிருப்பாங்க. தெரிஞ்சிருக்காது. அதே மாரி பாலிட்டி, பேசிக் ரைட்ஸ். இதெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, அதான் ரைட்ஸ் இருக்குன்னு எத்தன பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்காது. பாலிட்டி படிச்சனால எத்தனைக்கு தெரிஞ்சிருக்கும்? இத்தனைக்கும் அது நம்ம அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைன்றாங்க. சீரியஸ்லி நான் பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாரி நீங்க படிக்கிறது மூலியமா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசா கத்துக்க தான் செய்வீங்களே தவிர, அந்த தமிழ்ல இருக்கு. அதாவது வந்து நம்ம கிட்ட இருக்க பொருள்லயே வந்து திருட முடியாதது, அழிக்க முடியாதது கல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம படிக்கிற நெறைய விஷயங்கள். அதே மாரி திருக்குறள் எவ்வளவோ திருக்குறள் இருக்கு. நீங்க இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தா முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. திருக்குறள்லாம் சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிரும். அதனால எனக்கு தெரிஞ்சத மட்டும் சொல்றேன். ஸோ இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி நம்ம படிக்கிறதுலே மாரல் அப்படின்னு சொல்லி நெறைய நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ டிசிப்ளினா இருந்தா மட்டும் தான் லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படிம்பாங்க. நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிதானமா போணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சொல்லுவாங்கல்ல, "ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது" அப்படிம்பா. அதான் இப்போ வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் ஆயி, சரி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு, என் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் படிக்கிறேன்னு வந்தேன்னா, அதுக்குள்ள பரீட்சை முடிஞ்சு போயிரும். ஸோ அந்த 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 மாரி நெறையா வந்து ப்ராவர்ப்ஸும் சரி, நெறைய திருக்குறள் சரி, நெறைய பாடல்கள்லாம் இருக்கு நமக்கு. படிக்கும்போதே நமக்கு லைஃப்ல ரிலேட்டபிள் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டைம அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து நமக்கு அந்த முயல், ஆமை கதையே தெரியும். ஆமை மெல்ல போய் கடைசில ஜெயிச்சுரும். முயல் வேகமா ஓடும், நடுவுல விட்டுரும். அந்த மாரி தான் சொன்னேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். அதே மாரி வந்து ஏஜ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் நம்பர் தான். நாம யாரா இருந்தாலும் மார்க்கு தான் நம்ம போறோம். அவ்வளவுதான். ஏன்னா யாருக்கும் கன்செஷன் குடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து 40 பிளஸ்ல இருக்காங்க, 30 பிளஸ்ல இருக்காங்க. இல்ல அவங்க 20 பிளஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்துட்டாங்க. ரொம்ப வயசு கம்மியா இருக்கு. அவங்களுக்கு தான் வேலை குடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு மார்க். அவ்வளோதான். இதுதான் பேசிக். அண்ட் தென் இன்னும் சொல்றோம் அப்படின்னா, இது வந்து மத சார்ந்து கிடையாதுப்பா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப இயேசுவ வந்து நம்ம வொர்ஷிப் பண்றோம். ஸோ அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அவ்வளோ பொறுமையா இருந்தாரு. சிலுவையில வந்து அறையும்போது ரொம்ப பொறுமையா இருந்தனால தான் அவ்வளோ வந்து புகழா இப்ப நம்ம பேசுறோம். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு நிலைமை கிடைச்சிருக்கு. அத பத்தி இன்னும் நம்ம வொர்ஷிப் பண்றோம். நம்ம பத்தி பேசுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து சொன்னோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இந்த அந்த உளி சிலுப்பு செதுக்குவாங்க தெரியுமா? சிற்பம். ஸ்கல்ப்சர் செதுக்கும்போது, அது வந்து பொறுமையா இருந்த கல்லு தான் வந்து கடவுளா இப்ப நம்ம கும்பிடுறோம். அப்ப வந்து இது என்ன முடியாதுன்னு சொன்ன கல்ல வந்து நம்ம தரையா போட்டு மிதிச்சுட்டு போறோம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நமக்கு வந்து வர கஷ்டங்கள்லாம் நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணா மட்டும் தான் நம்ம லைஃப்ல ஏன் அப்படின்னா கஷ்டம் இல்லாதவங்கன்னு பார்த்தாங்கன்னா 1% தான் இருப்பாங்க. உண்மையிலேயே கஷ்டம் இல்ல அப்படின்னா 1% மிச்சம் 99% வந்து கஷ்டத்தோட தான் வாழ்க்கை வந்து அ மூவ் ஆயின்ட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சில பேர்லாம் வந்து நெனைப்பாங்க, இந்த யூடியூப்லலாம் போறது, இந்த ஷார்ட்ஸ்ல அது இன்ஸ்டாஸ்லாம் பார்த்து சில பேர் இவங்களால நான் சந்தோஷமா இருக்கேன். நம்ம மட்டும் கஷ்டப்படுறோமேன்னு சில பேர் யோசிக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஜஸ்ட் அது வீடியோ போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டிபேட் வேண்டாம். ஜஸ்ட் வந்து எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் அத நம்ம இப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் அப்ப எனக்கு நாளே போயிரும்ப்பா. இப்பயும் சில பேர் நெனைப்பாங்க, நம்ம படிச்சோன்னா வேலை வாங்க வேணாம்னு நெனைப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு படிச்சா தான் தெரியும். நம்ம வேலை வாங்குறோமா இல்லையான்னு. அது படிக்கிறதுமே நம்ம எப்படி படிக்கிறோம்ன்றது இருக்கு. நம்ம எவ்வளோ படிச்சோம், எப்படி படிச்சோன்றத வச்சு நம்ம வேலைக்கு போறோமா, போகலையான்றது இருக்கு.
ஏன் அப்டின்னா வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கேட்டா அவங்க சொல்லத் தெரியாது. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா 11th என்ன குரூப் எடுக்க போறன்னு கேட்பாங்க. 12th முடிச்சுட்டா நீ காலேஜ் வந்து என்ன படிக்க போறப்பான்னு கேட்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டா நீ வொர்க்குக்கு போறியா? அப்டின்னு கேட்பாங்க. வொர்க்குக்கு போறேன்னா எங்க போற? அப்டின்னு சொல்லி பையன்ட்ட கேட்பாங்க. பொண்ணா இருந்தா நீ வொர்க்குக்கு போறியா? இல்ல அடுத்து மேரேஜ் பண்ண போறீங்களா? அப்டின்னு வீட்ல கேட்பாங்க. ஸோ நீ வொர்க்குக்கு போல அப்டின்னா, ஏன் நீ வொர்க்குக்கு போகல? அப்டிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா ரொம்ப இன்டீரியரா போ வேண்டாம். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மேரேஜ் ஆனாலும் இப்ப மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேபி இல்லன்னு கேட்பாங்க. பேபி இல்லன்னா அப்புறம் என்ன? அப்படி போய்க்கிட்டே இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் போயிட்டே இருந்தா நம்ம அந்த கொஸ்டின்க்கு ஆன்ஸர் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஆன்ஸர் பண்ணிட்டே தான் இருப்போம். கேட்டுட்டே தான் இருப்பாங்களே தவிர, அவங்க கேட்கறத நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம சொல்ற வரைக்கும். ஸோ நம்ம வந்து எது பேசினாலும் நம்ம கண்டுக்காம இருந்தப்ப நம்ம லைஃப்ப வந்து அ கொண்டு போகலாம். இதுதான். செகண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் ஏன் படிக்கிறதுக்கு காரணம் அப்டின்னா, நான் டிஎன்பிசி நமக்கு வராது. தமிழ் வரவே வராது. சரி நம்ம படிச்சா சத்தியத்துக்கு பாஸ் பண்ண மாட்டோம். அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் நான் வந்து இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் போட்டுட்டு, இந்த மாரி டெய்லி கவுன்சிலிங் போம்போது, சீரியஸ்லி நான் இது அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்றேன் அப்படின்னு கிடையாது. டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் வந்து அவ்ளோ பேர் வந்து இருக்காங்க. அவ்ளோ பேர் வந்து அ எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. உண்மையிலே சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. அது மாரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்லாம் அவ்ளோ கேட்டகரி உள்ள இருக்கு. ஹச்ஹெச் இருக்கு, ஹச்ஐ இருக்கு, எல்சி இருக்கு, அந்த மாரி அவ்ளோ இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவ்ளோ பேர் படிக்கிறாங்க, அவ்ளோ பேர் இருக்காங்கங்கும்போது, அவ்ளோ பேர் எனக்கு வந்து இந்த ரேங்க் எனக்கு கிடைக்குமா, அந்த ரேங்க் கிடைக்குமாங்கும்போது, அவங்கலாம் கஷ்டப்படாமயும் இருக்காங்க. இல்ல உண்மையிலே. என்ன பொறுத்தவரைக்கும் அதான் தோணுச்சு. அவங்களும் அவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவ்வளோலாம் வந்திருக்காங்க, அவ்வளோ படிக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, எனக்கு உண்மையில அப்பதான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இவ்ளோ பேர் இருக்காங்க, இவ்ளோ பேர் படிக்கிறாங்க, உலகத்துல இவ்ளோ பேர் படிக்கிறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போது நம்ம சொல்றோம். 20,00,000 பேர் எழுதுறியா அப்டின்றோம். 20,00,000 பேர் அட்லீஸ்ட் ஒரு 3,00,000 பேர் கூட படிச்சு எழுதாம இருப்பாங்க. ஸோ அப்டின்னு ஒவ்வொருத்தவங்களும் சரி நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்டின்ற எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்ததுனால நான் இப்ப படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் படிக்க ஆரம்பிச்சேன்னா பெருசா நான் படிக்கல. நான் இப்ப படிச்சுட்டு தான் இங்க இருக்கேன். ஸோ அந்த மாரி நம்ம எப்பயுமே நம்மளோட கஷ்டத்த சின்னதா பார்த்துட்டு அடுத்தவங்க இது பண்றம்போது அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அந்த ஒரு கஷ்டத்த வந்து நீங்க ஒண்ணு சிரிச்சுட்டே கடந்துரணும். இல்லாட்டிங்கும்போது, சரிப்பா நாம மட்டுமா கஷ்டப்படுறோம். எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, நமக்கு அந்த இதே முடிஞ்சிரும். அ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ. ஆனா பட் என்ன பேசினேன் எனக்கும் தெரியல. கரெக்ட்டா பேசினனான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க கேட்டீங்கன்றனால தான் சொன்னேன். மேக்ஸிமம் மோட்டிவேஷன் அப்படின்றது உங்களோட இதுதான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மோட்டிவேஷன்லாம் அவங்க மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து என்ட்ட 5 பேர் கேட்டீங்க. அதில ஒருத்தராவது பார்ப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்க இது வந்து என்னோட இது ரெக்வெஸ்ட். ஸோ வந்து இல்லாட்டி நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து கீழ சொல்லுங்க. இந்த மாரி எனக்கு கஷ்டங்கள் ஆனா பட் நான் வந்து அத ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. ஏன்னா வந்து இன்னும் பர்சனலா எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் கஷ்டப்பட்டத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே அவங்க அப்படின்ற அளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு உண்மையிலே அந்த மாரி இருக்கும்போது, சரி நம்ம பரவால்ல அப்படின்னு தான் தோணும். எப்பயுமே வந்து நம்ம அதுக்காக வந்து அடுத்தவங்க கஷ்டப்படும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அது வேற கிரைட்டீரியா. நான் அப்படி சொல்லல. அடுத்தவங்க கஷ்டப்படும்போது, அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே! அப்படிங்கும்போது நம்ம கஷ்டம் வந்து அதில வந்து கொஞ்சம் கம்மி தானே! அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா வந்து இந்த வீடியோல நான் ஏதேதோ பேசிட்டேன். சரி ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கா? இல்ல வேற ஏதாவது உங்க இதுல நீங்க நான் இப்படிதான்ப்பா இருந்தேன்னா நான் படிச்சுட்டேன்ப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.